வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நவம்பர் 10ஆம் தேதியுடைய 19ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். ஸோ எப்பவுமே நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்டிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில நேத்து பார்த்த நவம்பர் 17 அண்ட் 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட். இந்தியா மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி நமக்கு சிம்பயாசிஸ்னுடைய முதல் சர்வதேச வளாகம். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கேம்பஸ் ஆஃப் சிம்பயாசிஸ் எங்க இனாகரேட் பண்ணியிருக்காங்கன்னா துபாய்ல. இன்டர்போலுடைய செக்ரட்டரி ஜெனரல், இன்டர்போலுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த வால்டெசி உர்குசா அப்படிங்கிறவங்க. அடுத்த கேள்வி நமக்கு வந்து மிஸ் யூனிவர்ஸ் 2024 பட்டத்தை பெற்றவங்க யார் அப்படின்னா விக்டோரியா, டென்மார்க்கை சேர்ந்தவங்க. நைஜீரியாவுடைய 2வது உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு. 14வது ஹாக்கி இந்த சீனியர் மென் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜெயிச்சது வந்து ஒடிசா. அடுத்த கேள்வி வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்ல தங்கப்பதக்கம் ஜெயிச்சது காசிமா, தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி. சர்வதேச மாணவர் தினம் நவம்பர் 17. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. நவம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஓகேவா? சோ தமிழ்நாடு நியூஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற என்ன அப்படின்னா இந்த ஒரு ஒரு மாநாடு. ஆனா இந்த மாநாடு எங்க நடைபெற்று அப்படின்னா தமிழ்நாட்டுல இல்ல. ஆனா தமிழ் சார்ந்த ஒரு மாநாடு பார்க்க போறோம். ஓகேவா? சோ நமக்கு உங்களுக்கு இந்த மாநாடு எங்க நடைபெற்றது, அதாவது 11வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு, உலக தமிழர் பொருளாதார மாநாடு. சோ இது எங்க நடந்துச்சுன்னு ஒரு சின்ன க்ளூ தரேன். அதாவது இப்போ சமீபத்துல நிறைய பேர் விஜய் சித்து விளாக்ஸ் பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்ப சமீபத்துல ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரில வச்சு விருந்து வச்சாங்க. அந்த நாடும் இதுவும் ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மலேசியா தான் மக்களே. ஸோ வேர் வாஸ் த வேர்ல்ட் தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட்? 11வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா மலேசியா. ஸோ மலேசியா அப்படின்னு சொல்லும்போது மலேசியால எங்க அப்படின்னா கோலாலம்பூர்ல நடைபெற்றது. மலேசியாவுடைய தலைநகரம் கோலாலம்பூர்ல தான் இந்த மாநாடு கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ 11வது மாநாடு பார்த்தோம். 10வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா அது நம்ம சென்னையில. 10வது மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா நம்ம சென்னையில தான் மக்களே நடைபெற்றது. ஸோ சென்னை, இந்தியால. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது வந்து உலக தமிழ் பொருளாதார மாநாடு. உலக தமிழ் மாநாடுன்னு நடக்கும். வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாநாடு நம்ம இந்தியால நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். 2வது மாநாடு. 2வது நான் இப்ப எழுதுறதெல்லாம் வந்து உலக தமிழ் மாநாடா. நம்ம இப்ப பார்த்தது உலக தமிழ் பொருளாதார மாநாடு. இது வந்து வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? சோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2வது மாநாடு எங்க அப்படின்னா சென்னையில. அதே மாரி 5வது சென்னையில 1968ல. 5வது மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. ஓகேவா? 5வது மாநாடு மதுரை 1981ல. அதே மாரி 8வது மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை. ஓகேவா? தஞ்சாவூர்ல. சோ நமக்கு தஞ்சையில் நடைபெற்றது 1995ல. இந்த 3 மாநாடு தான் உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டுல கண்டக்ட் பண்ணது. சோ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாநாடும் இப்ப கடைசியா நடந்த 11வது மாநாடும் வந்து நமக்கு எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோலாலம்பூர், மலேசியால தான். ஓகேவா? 1ம் 11 எங்க அப்படின்னா மலேசியா, கோலாலம்பூர். சோ இது பார்த்தீங்கன்னா கடைசியா நடந்தது வந்து 2023. சோ மலேசியான்னு பார்த்துட்டு இருக்கோம். மலேசியால நம்ம சமீபத்துல பார்த்த செய்திகள் நம்ம வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். மலேசியால பார்த்தீங்க அப்படின்னா ஷா ஆலம் ஸ்டேடியம்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகேவா? ஷா ஆலம் விளையாட்டு அரங்கம். ஷா ஆலம் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் ரொம்ப ஃபேமஸான ஸ்டேடியம். மலேசியால இடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சில சேஃப்டி கன்சர்ன்னால எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மலேசியா. அதே மாரி மலேசியாவினுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். இப்ப இந்தியாவுக்கு எப்போ அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்லிருவோம். ஆகஸ்ட் 15 1947ன்னு. அதே மாரி நமக்கு வந்து இவங்களுக்கு மலேசியாக்கு எப்போ அப்படின்னா அந்த மாசத்தினோட கடைசி தேதி 47ல இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தள்ளி போட்டுக்கோங்க. 1957 தான் மலேசியாவுடைய சுதந்திர தினம். ஓகேவா? சோ இது மலேசியா சம்பந்த நியூஸ். அதே மாரி தமிழ் மாநாடு சம்பந்தப்பட்ட நியூஸ். ஓகேவா? அடுத்து வந்து தேசிய செய்திகள் போயிடலாம். நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல வந்து இந்த சீன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கம் படத்துல. இந்த சிங்கம் படத்துல சீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி வச்ச ரூம். நான் ஏசி இல்ல, அதனால ஏசி இல்லாத ரூம். இது உன் கண்ட்ரோல்ல இருக்க ஒன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். இது என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அவருடைய போலீஸ் ஸ்டேஷனை வந்து
பெஸ்ட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாரு சிங்கம் சூர்யா. இதே மாரி வந்து இந்தியாவிலே வந்து சிறந்த காவல் நிலையம் அப்படிங்கிற ஒரு விருது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து குடுத்திருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகத்துல இருந்து. எந்த காவல் நிலையத்துக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. சோ எந்த காவல் நிலையம் அப்படின்னா, நமக்கு பட்டாப்பூர் காவல் நிலையம். இந்த பட்டாப்பூர் காவல் நிலையம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, கஞ்சம். கஞ்சா இல்ல கஞ்சம். கஞ்சம் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டம் எங்க இருக்கு அப்படின்னா, ஒடிசால. ஒடிசால உள்ள கஞ்சம் மாவட்டத்துல உள்ள பட்டாப்பூர் காவல் நிலையம் தான் இந்தியாவுடைய சிறந்த காவல் நிலையமாட்டு வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதே மாரி நம்ம தமிழ்நாட்டுல அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து அவங்கவங்க வந்து ஒவ்வொரு சிறந்த காவல் நிலையம் அப்படிங்கிற ஒரு விருது குடுப்பாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரிப்பப்ளிக் டே குடியரசு தின அன்னைக்கு குடுத்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுல யாருக்கு குடுத்தாங்க அப்படின்னா, மதுரை மாநகர காவல் நிலையம். மதுரை சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் தான் தமிழ்நாட்டுல சிறந்த காவல் நிலையம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஒடிசான்னு பார்த்துட்டோம். ஒடிசால ஒரு 2, 3 முக்கியமான நியூஸ் இருக்கு மக்களே. சோ அத ஒரு வாட்டி நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது இந்தியாவுடைய இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட் ஓகேவா? ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட். இப்ப மிசைல்லாம் தெரியும்ல ஏவுகணை. ஏவுகணையுடைய சோதனை வந்து எங்க நடைபெற்றது அப்டின்னா, ஒடிசால. ஓகேவா? ஒடிசால நம்ம இந்த அப்துல் கலாம் ஐலேண்டுன்னு ஒண்ணு இருக்கா? சோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐலேண்ட். அந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐலேண்ட்ல வச்சு அந்த சோதனை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் யார் தயாரிச்சது அப்டின்னா, முழுக்க முழுக்க இந்தியா தயாரிச்சது. இந்தியாவுடைய டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் தயாரிச்சது. இதனுடைய ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம வந்து நம்ம பேசக்கூடிய சத்தம் இருக்குல்ல, சவுண்டினுடைய வேகம் வந்து அ வேகத்தின வேகத்தை விட 5 மடங்கு கூடுதல். அத வந்து சவுண்டோட வேகத்த மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய ஸ்பீட் வந்து 5 மடங்கு கூடுதலா மேக் 5 அப்படிங்கிறது. ஸோ இந்த மிசைல் வந்து எவ்வளோ தூரம் இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1500 கிலோமீட்டர் ஓகேவா? ஸோ 1500 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இதுவரைக்கும் அதோட ரேஞ்ச் அப்படிங்கிறதையும் வந்து இதுல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து இந்த மிசைல் பத்தின செய்தி. இந்த மிசைல் டெஸ்ட் தான். அதனால ஃபுல்லா அஃபிஷியலா நமக்கு எக்ஸாக்ட் டேட்டா எதுவுமே வரல. எக்ஸாக்ட் டேட்டா வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அதே மாரி வந்து ஒடிசால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒடிசால உள்ள 24 கோஸ்டல் வில்லேஜ் அதாவது கடலோர கிராமங்கள், கடலோர கிராமங்களுக்கு வந்து சுனாமி ரெடி அப்படிங்கிற ஒரு ஒரு ரெகக்னிஷன் குடுத்திருக்காங்க. சுனாமி ரெடி. அதாவது சுனாமி ரெடி அப்டின்னா என்ன அப்டின்னா, எப்பனாலும் அங்க சுனாமி தாக்குறதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடியது. ஓகேவா? சோ இந்த இந்த சுனாமி ரெடி அப்டிங்கிற அந்த ரெகக்னிஷன் வந்து யார் குடுத்தாங்க அப்டின்னா, யுனெஸ்கோ இருக்காங்கல்ல. யுனெஸ்கோ உடைய கடல்சார் ஆணையம்னு ஒண்ணு இருக்காங்க. யுனெஸ்கோ உடைய இன்டர் கவர்ன்மென்டல் ஓஷனிக் கமிஷன். யுனெஸ்கோ உடைய கடல்சார் ஆணையம் தான் இந்த அங்கீகாரத்த குடுத்தாங்க. எங்க வச்சு குடுத்தாங்க அப்டின்னா, 2வது உலகளாவிய சுனாமி சிம்போசியம். ஓகே. நம்ம சிம்போசியம்லாம் இருக்கும்ல. அதே மாரி சுனாமி சிம்போசியம். எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தோனேஷியால. இந்தோனேஷியால நடந்த அந்த சிம்போசியத்துல தான் வந்து இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டதன் மூலமா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு பிறகு, அங்க வந்து இந்த ட்ரெய்னிங் அதாவது வந்து ஒரு சுனாமி வந்தா எப்படி நீங்க வந்து தப்பிக்கணும்? எப்படி வந்து பாதுகாப்பா இருக்கணும்? இந்த மாரிப்பட்ட அந்த சின்ன சின்ன ஒரு விழிப்புணர்வுகள், சின்ன சின்ன பிராக்டிஸஸ் இந்த மாரி சின்ன சின்ன அந்த பயிற்சிகள்லாம் குடுப்பாங்க. ஸோ இது மூலமா எப்போ சுனாமி தாக்குற மாரி இருந்தாலும் அவங்க வந்து சேஃபா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு ட்ரெய்னிங்லாம் குடுப்பாங்க. ஓகேவா? எந்த மாநிலத்துலன்னு கேட்டா, ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2மே நமக்கு ஒடிசால சமீபத்தில நடந்த விஷயங்கள். அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அ பார்த்தாலே வந்து ஃபோட்டோல பார்க்கவே லைட்டா பீதியா இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து புலி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்ன புலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய 56வது புலிகள் சரணாலயம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவோட 56 புலிகள் சரணாலயமா அந்தஸ்து குடுத்திருக்கிறது. எந்த புலிகள் சரணாலயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு காசிதாஸ் தாமோர் பிங்லா அப்படிங்கிற அந்த புலிகள் சரணாலயம். குரு காசிதாஸ் தாமோர் பிங்லா தாமோர் பிங்லா அப்படிங்கிற ஒரு புலிகள் சரணாலயம் இருக்கு. ஓகேவா? இந்த புலிகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகேவா? சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய இந்த புலிகள் சரணாலயத்தை இந்தியாவுடைய 50வது புலிகள் சரணாலயமா அங்கீகாரம் குத்திட்டாங்க. ஓகேவா? சோ நம்ம சமீபத்தில நம்ம 55வது பார்த்திருப்போம். டோல்பூர் கரௌலி 55வது திடீர்னு 56 பார்த்துட்டு போயிருப்போம். திடீர்னு வந்து 55 எக்ஸாம்ல கேட்டு வச்சுருவான். 55 பார்த்தீங்க அப்படின்னா, டோல்பூர் கரௌலி அப்படிங்கிற இந்த புலிகள் சரணாலயம்
இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான் பையா, ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம இந்த புலிகள் இத பத்தி நம்ம லைட்டா ஒரு சின்னதா ஒரு இது பார்த்துடலாம். சோ இந்த புலிகள் சரணாலயம் இதெல்லாம் வந்து எப்ப அமைக்க இது இது பண்ணாங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் டைகர்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க மக்களே. புலிகள பாதுகாக்கிறதுக்காக புலிகள் திட்டம் அப்படிங்கிறது. எப்ப ஆரம்பிச்சாங்க? இந்த கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சில 1000 தடவ கேட்டுட்டான். அத மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டு தான் இருக்கான். படிச்சு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1 1973ல தான் இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சது எங்க அப்படின்னா, ஜிம் கார்பெட் அப்படிங்கிற இந்த தேசிய பூங்கா. ஓகேவா? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரகாண்ட்ல. உத்தரகாண்ட்ல இருக்க ஜிம் கார்பெட் தேசிய பூங்கால தான் இத முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த டைகர் ரிசர்வ் இருக்குல்ல, இந்த குரு காசிதாஸ் இது வந்து நம்ம இந்தியாவிலே வந்து 3வது பெரிய டைகர் ரிசர்வ். ஓகே 3வது பெரிய புலிகள் சரணாலயம் வந்து இந்த குரு காசிதாஸ். அப்போ முதல் 2 என்ன அப்படிங்க கேட்பீங்க. முதல் நம்ம முன்னாடியே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். நாகார்ஜுனா சாகர், ஸ்ரீசைலம். நாகார்ஜுனா சாகர், ஸ்ரீசைலம் புலிகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திரால இருக்கு. ஓகேவா? 2வது பெருசு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மனாஸ். மனாஸ் எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கு. இப்ப 3வது அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா குரு காசிதாஸ், டாமோர் பிங்லா அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சத்தீஸ்கர்ல பார்த்தோம். சத்தீஸ்கர்ல வந்து இது எத்தனாவது புலிகள் சரணாலயம் அப்படின்னா 4வது புலிகள் சரணாலயம். சத்தீஸ்கர்ல இது 4வது. சோ 4வதுன்னு சொல்லும்போது அப்ப வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திரவதி, இந்திரவதி அப்புறம் வந்து உடான்டி சித்தான்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே உடான்டி சிட்டான்டி அப்படிங்கிற புலிகள் சரணாலயம். அதே மாதிரி அச்சனக்மர். ஓகேவா? சோ அச்சனக்மர் அதே மாதிரி இது இந்த 3 பிளஸ் வந்து 1 2 இப்போ வந்து இந்த 3வது ஒண்ணு 4வது ஒண்ணு வந்து நம்ம இந்த குரு காசிதாஸ் பார்த்தோம். அப்போ சத்தீஸ்கர்ல மொத்தம் 4 புலிகள் சரணாலயம் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எல்லாருக்கும் வரும் சார் நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் 5 இருக்கு. ஓகேவா? நம்ம களக்காடு, முண்டந்துறை அதே மாதிரி ஆனமலை, மேகமலை, சத்தியமங்கலம், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ இந்த 5ம் சேர்த்திருக்காங்க. இந்த 5ம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. சத்தீஸ்கரை விட நம்ம அதிகமாவே தான் இருக்கோம். ஓகே சத்தீஸ்கர் ஸ்பெல்லிங் டபுள் டி வரும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு புலிகள் சரணாலயம் பத்தின லிஸ்ட் மொத்தம் 56 இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ல குஜராத்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த குஜராத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு காலேஜ் திறந்திருக்காங்க. என்ன சார் எல்லா ஊர்லயும் காலேஜ் திறந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து சாதா காலேஜ் இல்ல மக்களே. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியோட ஒரு பிரான்ச் இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் உல்லாங்கோங் வாகி அப்படி தான் நம்ம சொல்லணும் இது. உல்லான்கோங் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் உல்லான்கோங் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்குள்ள உறவுகளை பார்த்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம வந்து படிக்கும்போதே நிறைய ஆஸ்திரேலியா இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணும்போது இந்த இரு நாடுகளுக்கு இடையான உறவுகள் வந்து மேம்படும். ஓகேவா? ஸோ எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல வந்து கிஃப்ட் சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. குஜராத்ல கிஃப்ட் சிட்டில தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒல்லாங்காங்கனுடைய பிரான்ச்சை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்கள். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நல்ல பெரிய பெரிய பில்டிங்கும் இருக்கு, பாலைவனமும் இருக்கு. நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியும். அரபு நாடுகள். அரபு நாடுகள்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விச் கண்ட்ரி லான்ச் த குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி அலைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உலகளாவிய ஆற்றல் திறன் கூட்டணியை தொடங்கிய நாடு எது அப்படின்னா வேற யாரும் இல்லை யுனைடெட் யுஏஇ. ஓகேவா? ஸோ ஐக்கிய அரப் எமிரேட்ஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேட் இருக்குல்ல அதாவது இந்த ஆற்றல் திறன் இந்த உலகளாவிய ஆற்றல் திறனை வந்து டபுள் மடங்கு ஆக்கணும். 2030க்குள்ள வந்து டபுள் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எய்ம். அது மட்டும் இல்லாம கார்பன் எமிஷன் இருக்குல்ல இந்த கார்பன் இந்த கார்பன் வெளிவரதை வந்து குறைக்கணும். கார்பன் எமிஷனை குறைக்கணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் தான் இதனுடைய பிரதானமான எய்ம் அப்படிங்கிறது. ஓகேவா? இதை எங்க வச்சு இதை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் இப்போ சமீபத்துல அதாவது ஐநாவினுடைய காலநிலை மாற்ற மாநாடு யுஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 29வது காலநிலை மாற்ற மாநாடு எங்க போயிட்டு இருக்கு பக்கு. ஓகேவா? பக்கு அசர்பைஜான்ல அங்கதான் வந்து இதை கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? பக்கு அசர்பைஜான் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வேற கொஞ்சம் நாடுகள்லாம் இருக்குல்ல. சோ இவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படிங்க பார்க்கலாம். இந்த பெரு இருக்குல்ல இந்த பெருல என்ன நடக்குது அப்படின்னா ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடு ஏசியா பசிபிக் எக்கனாமிக் சமிட். ஓகேவா? ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடு 2024 எங்க நடைபெறுது அப்படின்னா இந்த பெருவுடைய கேபிட்டல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லிமா அப்படிங்கிற ஒண்ணு.
ஸோ பெருவுடைய தலைநகர் லிமால ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடு 2024 கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? அதே மாரி ஜப்பான்ல வந்து ஒரு விஷயம், இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஜப்பான்ல வந்து யூனிகார்ன் அப்படிங்கிற ஒரு ஆண்டனா சிஸ்டம் இருக்கு. யூனிகார்ன் அப்படிங்கிற ஒரு ஆண்டனா சிஸ்டம். என்ன சார் இந்த டிவி இந்த வீட்டு மொட்டை மாடில மாட்டுற ஆண்டனாவா? அந்த ஆண்டனா இல்ல. இது வந்து போர் கப்பல்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டனா. ஓகேவா? ஸோ இந்த ஆண்டனாவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஜப்பான் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் டீல் சைன் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப வந்து எப்படி கேட்கலாம்? யூனிகார்ன் ஆண்டனா சிஸ்டம் வந்து எந்த நாட்டினுடைய அப்படின்னு கேட்டா, நமக்கு ஜப்பானுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணலாம். ஜப்பான்ல என்ன இருக்கு பார்த்தீங்க, இதான் போர் கப்பல். அந்த ஆண்டனா வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து அந்த யூனிகார்ன் ஆண்டனா அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப இந்தியா, ஜப்பான் பார்த்தோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனி ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கவர் வந்து எலான் மஸ்க். ஓகேவா? அ அமெரிக்கால வந்து ட்ரம்ப் ஜெயிச்சதுல ஒரு முக்கியமான காரணம் வந்து எலான் மஸ்க்கும் கூட. ஓகேவா? எலான் மஸ்க்குக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். எலான் மஸ்கினுடைய அந்த ஸ்பேஸ் கம்பெனியுடைய பேர் வந்து அந்த விண்வெளி நிறுவனத்துடைய பேர் ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேவா? இந்தியாவினுடைய GSAT-20 அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தொலைத்தொடர்பு இந்த சேட்டலைட்ட வந்து யார் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஃபால்கான் 9ல வந்து லான்ச் பண்ண போறாங்க ஸ்பேஸ்ல. ஏன் சார் நம்ம லான்ச் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4700 கிலோ. 4700 கிலோ. இப்போ நம்ம கிட்ட இருக்க ஃபெசிலிட்டிலயே வந்து உள்ளதிலே அதிகமா வந்து நல்ல அட்வான்ஸ்ட் ஆனது அப்படின்னா, இந்த லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 ஓகேவா? லான்ச் LVM-3 அப்படின்னு சொல்லுவாங்க. லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3. இதுல வந்து நமக்கு 4000 கிலோ மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் 4000 கிலோ வரைக்கும் ஏத்தலாம். இப்ப 4700 கிலோக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த ஃபால்கான் 9 அப்படிங்கிற இந்த லான்ச் வெஹிக்கிள், இந்த ஏவு வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா, 8300 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போகும். ஸோ அதனால வந்து GSAT-20 வந்து நமக்கு அமெரிக்கால வச்சு லான்ச் பண்ண போறாங்க ஸ்பேஸ் எக்ஸ். இது இந்தியாவுக்கும் எலான் மஸ்க்குமான ஒரு தொடர்பு. ஸ்பேஸ் எக்ஸ் GSAT-20 ஓகேவா? ஃபால்கான் 9 அப்படிங்கிற அந்த இத வச்சு தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போயிடலாம் மக்களே. அப்பாயின்ட்மென்ட். ஒரு முக்கியமான அப்பாயின்ட்மென்ட் நடுராத்திரி அதாவது நைட் 10 மணிக்கு அந்த அப்பாயின்ட்மென்ட் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நியூஸ்ல கொண்டு வந்துட்டோம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல. இவர் யார் அப்படின்னா, இந்தியாவினுடைய புதிய கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை கணக்கு தணிக்கையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேவா? இந்தியாவுடைய கணக்கு பிள்ளை. இந்தியாவுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது இவர்தான். இவருடைய பெயர் வந்து சஞ்சய் மூர்த்தி. சோ உள்ள போய் பார்த்துடலாம். ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி அவர்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து இந்த கிரீஷ் சந்திரா. ஓகே, கிரீஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவரு இருந்தாரு. 2 நாள் முன்னாடி அவருடைய பதவி காலம் முடிஞ்சது. ஸோ இந்த இந்த போஸ்டிங்குடைய பதவி காலம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு 6 வருஷம் இருப்பாங்க. இல்லன்னா 65 வயசு. ஸோ இந்த 2ல எது சீக்கிரம் வருதோ அதுல ரிட்டயர் ஆகி போயிருவாங்க. ஓகேவா? 6 இயர்ஸ் ஆர் 65 ஏஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ஸ்கேகுக்குன்னே ஒரு தனி ஆர்டிகிள் இருக்கு. நமக்கு தெரியும். அதாவது ஆர்டிகிள் 148ல இருந்து 151 வரைக்கும் யார பத்தி பேசுது அப்படின்னா, கேக் பத்தி தான் பேசுது. இந்தியாவுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறது வந்து இவங்க தான். இவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட். ஓகேவா? குடியரசுத் தலைவர் தான் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெங்கடரமணி யாருன்னு தெரியும்ல? இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டாங்கன்னா, வெங்கடரமணி. பி.எஸ். ராமன் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் வந்து இவரு. ஓகேவா? டன். அடுத்து போயிடலாமா மக்களே? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஆ இவுங்க இவுங்களும் வந்து ஒரு முக்கியமான அப்பாயின்ட்மென்ட். என்ன அப்படின்னா வந்து ஸ்ரீலங்கா. ஸோ பக்கத்து நாடான ஸ்ரீலங்கால பார்த்தீங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மக்களே. அங்க வந்து பிரசிடென்ட் தான் முக்கியம். பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் டம்மி தான். ஓகேவா? ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆனா 2மே எலக்ஷன் நடக்கும். ஆனா இவங்க டம்மி தான் ஜெனரலி. அந்த ஏன்னா அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படி டிசைன் பண்ணப்பட்டது. ஓகேவா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுலயும் அந்த மார்க்சிஸ்ட் கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அங்க பிரசிடென்ட்டா இருக்கக்கூடியவர் வந்து பிரைம் மினிஸ்டரா யார வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹரிணி அமரசூரியாவ. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா யார் அப்படின்னா, ஹரிணி அமரசூரியா. நமக்கு பிரசிடென்ட் நமக்கு தெரியும். அனுரகுமாரா திசநாயக்கே அப்படின்னு வரும். இவர் தான் பிரசிடென்ட். ஓகேவா? அனுரகுமாரா திசநாயக்கே அப்படிங்கிறவர் தான் பிரசிடென்ட். நமக்கு ஸ்ரீலங்கான்னு சொன்னோனே ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் வந்து கொலம்போ. அடுத்து அதே மாரி வந்து ஸ்ரீலங்காவினுடைய அ கரன்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கன் ருப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா?
டன். இதெல்லாம் நம்ம இது ஸ்ரீலங்கா அப்படிங்க நம்ம 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 தமிழ் மக்கள் தான் அதாவது நார்தர்ன் ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே நம்ம தமிழ் மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆனா அவங்களால ஆட்சிய பிடிக்கிறதுங்கிறது என்னைக்குமே முடியாத ஒண்ணு. ஏன்னா மைனாரிட்டியா இருக்காங்க. பட் பார்ப்போம். அங்க என்ன நடக்குது? புது மார்க்சிஸ்ட் கவர்ன்மெண்ட் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிலவரம் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல உள்ள மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உள்ள ஒரு நீதிபதிய மணிப்பூர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இவருடைய பேர் கிருஷ்ணகுமார். ஓகேவா? சோ கிருஷ்ணகுமார் வந்து எங்க போறாரு? மணிப்பூர் போறாரு. ஓகே, வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்க்கு போறாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மணிப்பூர் யார் அப்படின்னா கிருஷ்ணகுமார். சோ நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்டினுடைய ஒரு 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 உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்க கூடியவர் யார் நியமிப்பாங்க அப்படின்னா, இதுவும் நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. எந்த ஆர்டிகிள் அப்படின்னா நம்ம அங்க பார்த்தோம் 148ல இருந்து 151 வரைக்கும். இதுல ஆர்டிகிள் 217 தான் வந்து ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மற்றும் அதர் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றத பத்தி பேசக்கூடியது. கிருஷ்ணகுமார் நமக்கு ஸ்ரீராம் தெரியும், நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி. இந்த கருண்குமார் கருணாகர் ரெட்டி அப்படிங்கிறவர் இருக்கார்ல, இவர் யார் அப்படின்னா சமீபத்துல இவருக்கு ஒரு அவார்ட் கிடைச்சு. என்ன அவார்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாதவ் பயாங் இன்டர்நேஷனல் அவார்டு. ஓகேவா? அதாவது முதல் ஜாதவ் பயாங் சர்வதேச விருது. ஜாதவ் பயாங் ஜாதவ் பயாங் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய வன மனிதன், இந்தியாவுடைய வனமகன் சொல்லலாம். ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவருடைய பேர்ல ஒரு விருது கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டி சுற்றுச்சூழல் ஆர்வலரா இருக்கக்கூடிய கருணாகர் ரெட்டிக்கு முதல் ஜாதவ் பயாங் இன்டர்நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சஞ்சீவ் கண்ணா நமக்கு தெரியும், இந்தியாவுடைய தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வந்து பார்க்க போறது இன்னைக்கு நவம்பர் 19ஆம் தேதி வந்து அதாவது வந்து அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சொல்லிடுவோம் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதே மாதிரி இந்தியாவுடைய அயன் லேடி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தான். இந்திரா காந்தி மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கலாம், நிறைய அவங்களுடைய ஆட்சியில நிறைய கோளாறுகள் இருக்கலாம். எந்த ஆட்சியில தான் கோளாறு இல்லை, அதை தாண்டி வந்து ஒரு ஆப்டிமிசம் சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க நல்லது மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு போல்டான முடிவு எடுக்கிறதுல வந்து ரொம்பவே கை தேர்ந்த ஆட்கள். ஓகேவா? ஸோ அதாவது வந்து சில சில பெண்மணிகள் வந்து சில ரோல் மாடலா இருப்பாங்க அந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது. அதுல முக்கியமான இப்ப நம்ம நம்ம ஸ்டேட்ல அப்படின்னா அம்மா ஜெயலலிதா அவர்களை சொல்லலாம். இது மூலமா நிறைய பெண்கள் முன்னேற்றம், அவங்கள பார்த்து நிறைய பேர் இப்ப ஒரு வேலைக்கு வரதா இருக்கட்டும், ஒரு அரசியலுக்கு வரதா இருக்கட்டும் நடக்கும். இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த தினம் மக்களே. ஸோ அவங்களுடைய பிறந்த தினமான நவம்பர் 19 வந்து நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய ஒருமைப்பாடு தினம், நேஷனல் இன்டகிரேஷன் டேயா கொண்டாடுறோம். என்னன்னு கொண்டாடுறோம்? நேஷனல் இன்டகிரேஷன் டே. ஓகேவா? ஸோ நேஷனல் ஒரே நிமிஷம் மக்களே. ஓகே, ஒரே நிமிஷம். பெண்ணு திடீர்னு கோளாறு பண்ணுது. ஓகே, நம்ம இதை வச்சு எழுதுவோமா? ஓகே, மவுஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓகே, டன். ஓகே, டன். ஒழுங்கா இதாக மாட்டேங்குது. சரி, நான் சொல்றேன், அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கோங்க மக்களே. என்ன அப்படின்னா வந்து தேசிய ஒருமைப்பாடு தினம் வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் வந்து தேசிய ஒருமைப்பாடு தினமா கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 19ஆம் தேதி இன்னும் 2 முக்கியமான நாட்கள். என்ன அப்படின்னா ஆண்களுக்காகவே வந்து ஒரு நாள் இருக்கு, சர்வதேச ஆண்கள் தினம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சர்வதேச ஆண்கள் தினம் அப்படிங்கிறது என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 19. ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு ஏன் அப்படின்னா பெரிய ரீசன்லாம் இல்ல. இந்த ஜெரோம், அதாவது ஜெரோம் அப்படிங்கிற ஒரு டாக்டர் டாக்டர் ஜெரோம் அப்படிங்கிறவரு, அவர் வந்து தன்னுடைய தந்தையுடைய பிறந்த நாளை வந்து இந்த சர்வதேச ஆண்கள் தினமா கொண்டாடுறாங்க. டாக்டர்
ஜெரோம் அப்படிங்க 1999ல இருந்து தான் இதை இது பண்றாங்க. ஓகேவா? சோ இது ஒண்ணு. இந்த இந்த சர்வதேச ஆண்கள் தினத்துக்கான அ தீம் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் மென் ரோல் மாடல். ஓகேவா? அதாவது பாசிட்டிவ் மென் ரோல் மாடல், பாசிட்டிவ் மேல் ரோல் மாடல் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருள் அப்படிங்கிறது. பாசிட்டிவ் மேல் ரோல் மாடல் அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு ஆண் ஒரு எடுத்துக்காட்டான ஆண் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு தினம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆண்கள் தினத்தோட இன்னொரு தினத்த என்னன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு டாய்லெட் டேயும் இன்னைக்கு தான் வச்சிருக்காங்க. உலக கழிப்பறை தினம் அப்படிங்கிறதும் நமக்கு நவம்பர் 19 நமக்கு வேர்ல்டு டாய்லெட் டேயும் கூட. சோ அதுக்கும் ஒரு தீம் இருக்கு. அந்த தீம் உண்மையிலேயே நமக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு மக்களே. அந்த தீம் பார்த்தீங்க அப்படின்னா, டாய்லெட் பிளேஸ் ஃபார் பீஸ். ஓகேவா? அதாவது கழிப்பறை அப்படிங்கிறது அமைதிக்கான இடம் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல தான் எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியா இருக்கக்கூடிய இடம். ஓகேவா? சோ டாய்லெட் பிளேஸ் ஃபார் பீஸ். ஓகேவா? பீஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தினத்துக்கான கருப்பொருள் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓகே. ஓகே மக்களே. இன்னைக்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. ஸோ அதனால கிளாஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லா முடிச்சுட்டோம். ரிப்பீட் மட்டும் பார்க்க முடியல. நம்ம என்ன கோளாறு அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம இத நான் சரி பண்ணிடுறேன். ஆ அதே மாரி வந்து டெலகிராம்ல குவிஸ் போடுறேன். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கும். அதுல போடுற குவிஸ மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க மக்களே. அதே மாரி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் யாருக்கெல்லாம் வேணுமோ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். 9445275642 அப்படி இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருவோம். ஸோ அதோட இது இப்படிதான் இருக்கும். ஓகேவா? தமிழ்நாடு நியூஸ் தனியா இருக்கும். வீக்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அனுப்புவோம். அதே மாதிரி மந்த்லியும் அனுப்புவோம். டெஸ்ட்டும் இது கூட இன்க்ளூட் ஆகும். இது வந்து 1 வருஷத்துக்கானது. போன மாசம் அக்டோபர்ல இருந்து செப்டம்பர் அடுத்த வருஷம் வரைக்கும் எல்லாமே இதுல வந்து கவர் ஆகிடும். வருதான்னு பார்ப்போம். வர மாட்டேங்குது. ஓகே டன். ஓகே மக்களே. ஸோ வந்து நான் மீண்டும் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு காலையில 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.